மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு உற்சாகத்தை சந்தோஷத்தை கொடுக்கும். பக்கத்துலயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வீடியோ போய் சேரும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பல சுவாரஸ்யங்களோடு இன்னைக்கு ஈவினிங் அதாவது நைட்டுக்குள்ள நம்ம காதல் பேரரசன் எபிசோடும் இருந்தும் திருட்டு பையன் முள்ள மத்தைய முடிச்சு வைக்க பையன் எல்லாமே முடிய நான் கண்டுபிடிச்சிருவேன் பத்துக்க. இந்த வேலை இந்த பையன் பார்க்கலாம் ஒருத்த முடிய வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் பத்துக்க. ஆனா உன் முடிய மட்டும் இன்னும் 100 வருஷம் கண்டே பிடிக்க முடியாதுடி, கண்டே பிடிக்க முடியாது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த முடிய மாத்திர பாரு, அப்படியே கண்ணு தெரிஞ்சு ஒத்தி விடுவேன் பத்துக்க. கண்ணே கொடுத்து விடுவேன். அந்த கண்ணுக்கு ஏத்த முடிக்கு ஏத்த மாதிரியே ஒரு உதடு ரெண்டு சேர்த்து வச்சு கொடுத்து விடுவேன். எனக்கு இருக்க பிறகு வீட்டுல ஆள் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி முடிக்காதடி, அப்படி முடிக்காதடி. அம்மா கொடுத்து நீ நிக்க ஸ்டைலும் நீ இருக்க அழகுக்கும் புடிச்சு வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம் பாத்துக்க. மூச்சு திணற கொடுத்து விடுறேன். கேண்டில் அழகா இருக்க? எதுக்கு நீ இவ்வளவு அழகா இருக்க சொல்லு? எதுக்கு நீ இவ்வளவு அழகா இருக்க? அழகா விடுறீ ஒரு புள்ள சேட்டை பண்ணலாண்டி, இவ்வளவு சேட்டையாடி பண்ணா இட்டுக்குள்ளே கொடுத்து விட பாத்துக்க. ஹலோ, அப்பெல்லாம் பேசக்கூடாது. நான் இதுக்கு மேலேயே பேசணும்னு நினைக்கிறேன். எங்க எல்ல மீறிடுவோம் பயமா இருக்கு, அதான் உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா வீட்டு நடமாட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, எப்போ எது வந்து இந்த சாடுன்னு தெரியாது, அதனால உட்கார்ந்துருக்கேன். ஹலோ 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 உடம்பு வைக்காளுங்க வா தின்னல மத்துக்கா ராஸ்கா. ஓய் என்ன சட்டை பண்ற? என்னாண்டி கண்டுபிடிக்க முடியாம போயிட்டுது. கண்டுலாம் பிடிக்க முடியாதுல்ல. கள்ளி 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 என்ன கள்ளி கள்ளின்னு சொல்லிட்டீங்கல்ல. இது எப்படி பேசியே ஆளு மயக்கிடுவான? பேசி பேசியே மயக்கி வச்சிருக்கியே. பேசி பேசி மயக்கி வச்சிருக்கியா? இப்படியே பேசி பேசி மயக்கி மயக்கி என்ன அப்படியே பொண்ணு தாசம் மயக்கி வச்சிருக்கான். எல்லா பயிலுமே சிரிக்கானுங்க. தேன்மொழி தேன்மொழி தேன்மொழின்னு நான் போறேன். கண்ணு போட்டுருங்களா? கண்ணு போட்டு காதலிக்க முடியாம போயிட்டுனா அப்ப கூட உங்களுக்கு அந்த கவலைதான். கட்டி அடிக்கிறதுக்கு ஏதாவது தடை வந்துட்டுனா எனக்கு எப்ப முதல்ல நான் கட்டி பிடிச்சிட்டே கிடக்கணும். ஆமா, அத கண்ணு விழுந்துடக்கூடாதுல்ல. என்னங்க இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளே கிடக்காவ, வெளியில போக மாட்டேங்கவ. நீங்க எந்த சிலுமிச வேலையும் பாத்திர கூடாதுன்னு இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல கிடக்காவ தெரியுமா? பாரு எவ்வளவு போறான்னு. இதுதான் சொல்றது கண்ணு போட்டு போச்சுன்னு. நீ நானும் ரொம்ப இதா இருக்கும் பத்தியா, பூட்டின கதை திறக்கே மட்டும் பத்தியா, தான் கண்ணு விழுந்து போச்சு. அதான் நிஜம், சுத்தி போட்டாதான் முடியும். சரி நான் போய் 2 வத்திரிகத்துல எடுத்துட்டு வரேன். அந்த கிஸ்டியை கழிச்சுட்டு அடுத்து நம்ம மறுபடியும் ஒன்னா கிடப்போன. அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அப்பதான் சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி வா, அந்த அந்த மடியில உட்காருமா. எதுக்கு? எதுக்கு காட்டி பிடிக்கதா? ஒண்ணு வேண்டாம், எனக்கு வேலை கிடக்கு. நீ பார்த்த வேலையெல்லாம் போதும். இனி நான் அந்த கேஸை எப்படி மூட போறேன்னு எனக்கே தெரியல. நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எல்லாருக்கும் என் மேலே சந்தேகம் வருது. சந்தேகம் வரதானடி செய்யும். நீ பார்த்த வேலை தானே, உன் மேல தானே சந்தேகம் வரும். பாவம் விக்கி போய் 3 நாளா ஸ்டேஷன்லயே கிடக்க. அந்த கேஸ் எப்படி மூடலான்னு, அது ஹார்ட் அட்டாக் இல்ல கொலைதானு ஆதிரா கேஸ் கொடுத்துருக்கா. இனி அதை நிரூபிக்கிறதுக்கு நாங்க போடுற பாடி எங்களுக்கு தானே தெரியும். உன்னை இதெல்லாம் யாருடி பண்ண சொன்னது? எல்லாருக்கும் என் மேலே சந்தேகம் வருதுன்னு கேக்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தெரியுமா? வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலை நீ தான் பாத்துருக்கனே. இப்படியே என் மேலே எல்லாரும் சந்தேகப்பட்டா என்னமோ எனக்கு மட்டும் தான் அந்த நலிச்சவை எதிரி மாதிரி. அவன் தான் ஊருக்கே எதிரிய. அவன் ஊருக்கே எதிரின்னு தெரியும், அவன் எத்தனும் தெரியும், கேடு கட்டவனு தெரியும். அவனை தொட்டா என்ன ஆகும்னு எதிரிக்கு தெரியும். அதனால எவனும் தொட மாட்டான். அந்த எதிரிக்கு, அந்த கேடு கட்டவனுக்கு அஞ்சாதவன் நீ ஒருத்திதான். அதனால அவனை தொட தெரியும் உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, நீ மீனாக்கெல்லாம் போயிருக்க, அதற்கான ஆதாரமும் சிக்கி போச்சு. என்ன சொல்லுதியா? என்ன சொல்லுதா? மீனாக்கா என்னால பார்த்துட்டு வந்திருக்கா? குள்ள கத்திரிக்கா அத கூட்டு போக வேண்டானே யார் கேட்டா? என்ன சொல்லியா? மீனாத்த என்ன தடைய விட்டுட்டு வந்தாவ? நீ தானே போன? எனக்கு நெஞ்சு வந்துருண்டி. மீனாக்கா நீ டேனியல் இல்ல அந்த கரப்பையிலுமா அவன் ஆதாரமா சிக்கி இருக்கு. யாத்தடி என்ன சொல்லுதியா? எனக்குன்னு அது இருந்திருக்கா பாரு. சத்தியமா கடிச்சு தின்று வேண்டி முடியுனா இத்தனை வேலையும் பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு நீ நடிக்கிற நடிப்பு இருக்கு பாரு. எந்த இப்பெல்லாம் எவ்வளவு பழிய போடாதீங்க. பேசுற அழகா பாரு. எதுக்கு மேல எனக்கு தாக்கு பிடிக்காது. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. அந்த குள்ள கத்திரிக்காய் என்னங்க தடைய விட்டுட்டு வந்திருக்கு? கைரேகதான். கையை எதுவும் தொட்டாதீங்க தொட்டாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
குடும்பமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னா நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் ஊர் உலகம் கூட அப்படிதான் எங்களை நம்புவோம். நாங்க இதெல்லாம் செய்யற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் பத்தாது. என்னங்க நீங்க இப்படிலாம் பண்ணுது? எச்சா நான் எப்படிங்க இதெல்லாம் பண்ணுவேன்? நீ தானடி பண்ணிருக்க. எங்க இப்படிலாம் பழிய போடாதீங்க. நான் எதுவுமே பண்ணல. சும்மா சும்மா என் மேல பழிய போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல திடீர்னு எதுக்கிட்ட எந்த வேலை பார்த்தீங்க? நீ எப்பலாம் திடீர்னு போக மாட்டியா? ஏதாவது இருந்துச்சா? ஏன் என் மேலே சந்தேகப்படுறீங்க? நான் எதுவும் பண்ணல. இங்க பாரு, தொங்க பண்ணாட்டி என் கட்டி பண்ணாட்டி போலீஸ்காரன் புருஷனா இருந்தாலும் நம்ப கூடாது. இங்க பாருங்க, என் மேல சும்மா சந்தேகப்படக்கூடாது. நான் போலீஸ்காரன் இல்லடி, உன் புருஷன். இங்க பாரு, எதுக்கு இந்த மாதிரி பண்ண? அதெல்லாம் பண்ணிட்டு நாங்க சிக்க கூடாது, இந்த கேஸ்ல நாங்க மாட்டிடக்கூடாதுன்னு எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி மண்டபத்துல எங்களை இருக்க வச்சு ஒட்டுமொத்த ஆம்பளையும் மண்டபத்துல வச்சு கட்டி வச்சுட்டு ப்ரூஃபுக்கு எல்லாரையும் மண்டபத்துல தான் இருந்தோன்னு அடையாளத்துக்கு எங்களெல்லாம் காப்பாத்தி விட்டுட்டு இவ்வளவு நேக்க வேலை பார்த்திருக்க நீ. வேற ஏதாவது பிளான போட்டா அவன் அங்கங்க நிப்பான், கேஸ்ல மாட்டிக்கிடுவான். ஒட்டுமொத்தமா எல்லா பேரும் மண்டபத்துல இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கும், கேமரா இருக்கும், போட்டோ இருக்கும், மண்டபத்துல தான் இருந்தாங்க அத்தனை ப்ரூஃப் இருக்கும். அட பாவி, எவ்வளவு நேக்க யோசிச்சிருக்க நீ. நான் எது யோசிக்கலையே. இந்த மாதிரிலாம் உன் மூலம் மட்டும் தான் யோசிக்கும். அட பாவி, எனக்கு கல்யாணம்னு சொல்லி அப்பா வீட்டுல இருக்க ஒருத்தரையும் சிக்க விடாம எவ்வளவு நேக்க வேலை பார்த்திருக்க நீ. சரி, என்கிட்ட மட்டும் உண்மை சொல்லு. சும்மா சும்மா என்கிட்ட கேட்க கூடாது. இடுப்புலயே கட்டிவிட சொல்லு. கொடுத்து சொல்லு. அவளுக்கு போம்மா நிக்கத பாரு. உன்னை புரிஞ்சு ஒரு நாள் கூட எந்த விட மாட்டேன். எனக்கு கொண்டது தியாகிவா? அயோக்கிய பையா. அது எது சொல்லி, அது யார் கொண்டு தான் காப்பாத்திருப்பேன் சொல்லு. யாரு கொண்டு தான் நாங்க அவளை காப்பாத்திருப்போம். எத்தனையோ பாவப்பட்ட பிள்ளைங்களை கொண்டு கூச்சான்ல, அவனுக்குலாம் யாரு எது இறக்க பார்க்க போறான் சொல்லி. தைரியமா சொல்லு, கேஸ்ல கொஞ்சம் உதவும். எப்படி கேஸ மாத்தலாம்னு தெரியும்ல. இல்லன்னா அந்த கிசோர் பையில மாட்டிக்கிறோம். ஏன்னா கேஸ கொடுத்தது எங்க கிட்ட சொல்லு. அது வந்து இந்த விக்ரம் பையில வர சொன்னேன். பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு வந்துரு, உன்னை பெரிய அரசியல்வாதியாக்கி உன்னை கொடீஸ்வரன் ஆக்குதேன்னு சொன்னா அந்த எச்சுக்குல ஜோர தான் நான் திம்பேன், வீட்டோட மாப்பிளையா தான் கிடப்பேன்னு போய் கிடக்கான். என்ன புத்தியோ தெரியல. இவன் எனக்கு தான் பிறந்தானா எப்படி? ஒருவேளை அம்மக்காரி என்னை ஏமாத்திட்டாலோ? பாதவதி என்னை ஏமாத்தலாம் செஞ்சிருக்கா காலி. அதான் விட்டு வச்சிருக்கோம்ல. பாதவதி எவனுக்கோ பத்துட்டு எனக்கு பிறந்துட்டான்னு சொல்லிட்டாளே. ஏய், காப்பிய கொண்டு வாட்டியே. வேற என்ன ஆகுது? காலமர புருஷனுக்கு காப்பியை கொண்டு கொடுக்கணும் உனக்கு தெரியாது? நொண்டி கை ஆயிட்டான், இவனால ஒண்ணும் முடியாதுன்னு மதிப்பு இல்லாம எடுத்துறியோ? எட்டி மிதிச்சுன்னு வச்சுக்க, குழிக்குள்ள விழுந்துருவேன். இது வரைக்கும் நான் கேட்டின தாலினாதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. புருஷன் உயிரோடு இருக்கும் போதே வெள்ளிச்சலை கட்டிக்கிட்ட அலைதான். ஆனா ஒண்ணு தெரியுமா, உன்னை பாராட்டியே ஆகணும். விருப்பமே இல்லாம என் கையால தாலியை வாங்கிட்டு புள்ளையும் பெத்துட்டு இன்னும் வரைக்கும் நான் பண்ற கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்க பாரு. நீ பத்தினி. எனக்கு தான் புள்ளைய பெத்த. வீட்டை விட்டு வெளியில போகாம நான் படுத்துற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னும் வரைக்கும் நீ கிடக்க பாரு. நீ தான் உலகத்துல சிறந்த பத்தினி. ஆனது விக்ரம பையில பெத்தா பாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் எனக்கு தான் பிறந்திருப்பானான்னு தெரியல. அவன் புத்தியெல்லாம் பாத்தியா? இப்ப நீ பெத்த புள்ள இருக்கானே மதனே, அவன் எனக்கு தான் பிறந்தான். எங்கதான் சுத்தினாலும் கடைசியில என் கிட்ட வந்து சேர்ந்தானா சேரலையா? ஏன்னா அது ஒரிஜினல் வித்து. நீ உத்தமி, நீ எனக்கு தான் பெத்த. ஆனா எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு பாத்துக்க. பெட்டி பெட்டியா கொடுத்து விட்டுருக்கேன், திருப்பி அனுப்பி விட்டுருக்கான். அப்போ அவன் எனக்கு பிறக்கல. அதான் அந்த புள்ளைய பைத்தியக்காரி ஆக்கி தெருல விட்டு கொண்டுட்டீல. பரவாயில்ல, செத்து போன பிள்ளைக்கு எதுக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிய? என்னங்க காப்பிய குடிங்க. இருந்தாலும் ஒன்ன மாதிரி அவ கிடையாது பத்தியா. அது வேற ஒண்ணு இல்ல, உனக்கு போட்டியா வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் கொண்டு. வேற ஒண்ணுக்கு இல்ல. அந்த பையன் அம்மாவை தேடி போயிடக்கூடாதுன்னு கொண்டுட்டு. சரி சரி, நாங்க குடிங்க. ஆனா என்ன, உன் அக்கா அண்ணன் கிளியதான் அனுபவிக்க முடியாமே போயிட்டேன். எப்படியாவது என்கிட்ட வந்து சேர்ந்துருவான்னு பார்த்தேன். உலகத்திலே நான் அடையணும்னு ஆசைப்பட்டவா ஒருத்தி தான். அவளை மட்டும் அடைஞ்சிருந்தோம்னா இந்த கட்டை நல்லபடியா போய் சேர்ந்திருக்கும். கடைசி வரைக்கும் இருபாப்பாவே இருந்துட்டாளே. ஒன்ன வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், வரமாட்டேன்னுட்டால. ஒரு நாள் ஆசை நிறைவேற்றி இருக்கலாம். அதை பத்தி ஒன்ன மாதிரி கிடையாது பத்தியா, கொஞ்சம் திமுரு. அந்த திமுரு தான் எனக்கு பிடிச்சது பாத்துக்க. அவகிட்ட பொம்பளை புள்ளிகளுக்கு அழகு அந்த திமுரு தான் பாத்துக்க. எப்படி திமுறா எப்படி இருப்போ திரும்ப வாலிய புள்ளில அந்த செல்வனுக்கு தான் கொடுத்து வச்சிருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் அதை அனுப்பிக்காம போக மாட்டேன் பாத்துக்க. என்ன உனக்கு கோவம் வருதோ? சத்தியமா சொல்றேன், என் அக்கால பேசுன நீ நல்லாவே இருக்க மாட்டேன். உன் அக்கா கிட்ட இருக்க மூஞ்சிதான் உனக்கு இருக்கு. அவ கிட்ட இருக்கிற அறிவு, திமுரு, பெருமை உனக்கு எதுவுமே இல்லை. இனி வெறும் சப்ப. உங்க அக்கா நடிச்சு முக்கிட்டு
எப்ப ஒண்ணுங்க தெரியல வந்து இருந்தா வச்சுக்க சாஞ்சாலும் வளைப்பேன். அவளையும் அவ புருஷனையும் எப்படியோ கஷ்டப்பட்டு பிரிச்சுட்டேன் பாத்துக்க. இப்பமாவது வருவான்னு பார்த்தா அந்த தேவா கூட்டிட்டு போயிட்டான். இப்போ தேவா வச்சு பாரு. அந்த தேவா போயிருக்குல இப்ப கொடுத்து வச்சிருக்கு. உனக்கு வெக்கமாவே இல்லையா? வயசு என்ன ஆகுது? காதலுக்கு என்னடி வயசு? அந்த தேவா கூட போயிருக்கால இப்ப மாதிரி என் கூட வரலாம்ல? கடைசி காலத்து சும்மா அன்னைக்கு கையை புட்டிக்கிட்டு போவேன்ல. என் ஆசை நிறைவேறுக்கும், என் ஆத்மா சாந்தி அடையும். காப்பிய குடிச்சா குடிங்க, குடிக்கட்டா போக. ஆனா ஒண்ணு நினைச்சுவேன், உன் சாவலம் படு மோசமா இருக்கும், பாத்துக்கிட்டே இரு. மாமியார ஏதோ பேசுற வந்துச்சு, உங்க புள்ளட்ட கொஞ்சம் எடுத்து சொல்ல மாட்டியா? காலம் போன கதை உங்க புள்ளிங்க அனுப்பி வைக்கலாம்ல? 2 பிள்ளை வச்சு நான் காப்பாத்துவோம்ல? அவன் நெருப்பு, அவன் நெருப்பு. அவளை தொடன்னு நினைச்சா நீ பஸ்பமாயிருவ. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் சாவுக்கு நான் முடிவு கட்டுறேன். ரொம்ப ஆடாத நல்ல சிவன், ரொம்ப ஆடினவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. உன் சாவு கொடுமைய பார்த்துட்டு பாவம் செய்றவனுக்கு பயம் வரணும். அது தண்டனை கொடுக்க ஒருத்தன் வராமலா போயிருவான். சரி சரி, நீங்களா உள்ள போங்க, அவகிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை வைக்க வேண்டியிருக்கு. இருடி, உனக்கு சீக்கிரம் நான் முடிவு கட்டுறேன். ஏதோ முக்கியமான விஷயம் தான் பேச வந்திருக்கேன். ஏம்மா பாத்ரூம் போகணும், நீ எல்லாம் வாங்க. அம்மாவா எதுக்கு பாத்ரூம் கூடுதா? அப்படி ஏதோ விஷயம் இருக்குது, பாத்ரூம்ல இருந்து கேட்டாதான் இங்க என்ன நடக்குன்னு தெரியும். சரி சரி, ஆமா தாய், ரொம்ப அவசரமா இருக்கு. வா வா வா. அம்மா நீங்க வாங்க. என்ன நல்ல சிவனை கத்திக்கிட்டு வர? என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியாது. நாளுக்கு நாள் அந்த பொண்ணு தெரியும் தேன்மொழி அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்க முடியல. ஆமா, கோட்டையை விட்டுட்டு ஐயாயிரம் அப்பாடானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ சொன்னேன், அந்த பொண்ணு தெரிய கைக்குள்ள வச்சுக்கிட்டு கூட இருந்தே வேலையை பாரு, உன்னால முடியும்னு. நீ கேட்கல, நீ உன் சீர்வத்தை காட்டின. அவன் போடின்னு பெதரிலே கொடுத்து தட்டிவிட்டான். அவன் காதலிச்சது உண்மையா காதலிச்சான். அவன் உன்னை விட்டு வைப்பானா என்ன? அவன் கூட வாழதுக்கு அந்த தேன்மொழிக்கு கொடுத்து வச்சிருக்கு. உனக்கு கொடுப்பன இல்ல போ. எனக்கெல்லாம் அந்த அன்னைக்கு கூட இப்படி வாழதுக்கெல்லாம் கொடுப்பன இருந்துச்சுன்னா அவ கால் மாட்டிலே நடிச்சிட்டு கிடந்திருப்பேன் காலத்துக்கும். உனக்கு சாமத்தியம் பத்தல, அது உங்க அம்மா கையில சொன்னால. சரி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் வாழதை என்னால பார்க்க முடியல. பார்க்க பார்க்க எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏறுது. நான் எதுலயுமே கவனம் செலுத்த முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு எடுக்கணுங்க? பாரு, நீ கிரிமினல்னா உனக்கு மேல கிரிமினல் அந்த தேன்மொழி. பய ஒலிக்கு உடம்பு முழுக்க மூளை. பாரு, நீ சைக்கோத்தனமா யோசிப்ப, அவ அந்த சைக்கோவையே எப்படி போட்டு தரலான்னு யோசிப்பா. பாரு, அவ யோசிக்கிற மாதிரி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. போதும், அவட பெருமை பீத்தற பிராணம் போதும். கோட்டையை விட்டவன் நீ என்கிட்ட கோபப்படுத? வேற எதுவும் பண்ண முடியாதா? என்ன பண்ணணுங்க? எவ்வளவு அன்னைக்கு அசிங்கப்படுத்தமோ படுத்தியாச்சு, அவ பாட்டுக்கு போயிட்டா. எனக்கு சிக்க வேண்டியது அந்த தேவாக்கு சிக்கி இருக்கு. 48-50 வயசு தான் இருக்கும், இன்னும் அப்படியே இருக்கா. என்ன அசிங்கம்? அப்ப நீ பண்ணது வேற என்னது? எனக்கு பொண்ணு தெரியும் தேன்மொழி நல்லா வாழவே கூடாது. பொண்ணு தெரிய அடையதானே நீ அலைஞ்சிட்டு இருக்க. அவன் என் கால் மாட்டில தான் கிடக்கும்னு நினைச்சேன், வேற எதுவும் இல்ல. அவன் கோவமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, அது என் காலுக்கு கீழே. இடிச்சவாயும் கூட எந்த ஆம்பளையும் காலு கீழே இருக்குன்னு நினைக்க மாட்டான். கொஞ்சமாவது இந்த தேன்மொழி மாதிரி புத்திசாலித்தனமா இருந்திருக்கணும். இப்பவும் அவன் காதல் கடுமையா தான் கிடக்கான். ஆனா என்னைக்கும் அவன் கைதான் ஓங்கி இருக்கு. ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி அப்படித்தான் பாப்பான்னு பேரு. ஆனா அவன் கை ஓங்கிதானே இருக்கு. அப்படித்தான் எல்லா ஆம்பளையும் விரும்புவான். எந்த ஆம்பளையும் தான் மதிப்பை இழக்கணும்னு விரும்பவே மாட்டான். எந்த ஆம்பளைக்கும் பொம்பளை தன்னை மதிப்பு இல்லாம நடத்திட்டான்னு வச்சுக்க, அவ உலக அழகியாவே இருந்தாலும் சரி அவளை மதிக்கவே மாட்டான். பைத்தியக்காரன் கூட மதிப்பு இல்லாம நடத்தினா சீனு போயிருவான். அவன் போலீஸ் ஆபீசரு. எனக்கு எனக்கு ஏதாவது பண்ணுங்க, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நாளுக்கு நாள் அவங்க காதல் அதிகமாகிட்டே போகுது. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதா? ஆமா, பார்க்க முடியல, என்னால அதை ஏத்துக்க முடியல. அள்ளி அணைச்சு பின்னி பிணைஞ்சு அப்பா முடியல. ஒரு குழந்தை பாக்குற மாதிரி பாக்குறான், தூக்கி சமக்குறான். பொண்ணு என்ன அப்படி பண்ணனா? நீ என்ன பண்ண? அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. மறுபடி தேன்மொழி இடத்துல நான் இருக்கணும். உன் இடத்துல இப்ப அவ இருக்கா, நீ இதை தவற விட்டுட்டு வந்திருக்க. குத்தி காட்டினதெல்லாம் போதும், திரும்ப நான் அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு வழி சொல்லுங்க. இங்க பார், அந்த தெய்வா தான் பொண்ணு தரப்பா. அதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்ன? கொஞ்சம் கஷ்டமானதுதான், பெரிய பிரளயமே வரும், பெரிய யுத்தமே வரும். ஆனா நீ சமாளிச்சிருவ.
ஆனா இதெல்லாம் பண்றது நாம தானே தெரியக்கூடாது. அந்த தேவாவுக்கும் அன்னைக்கிளிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. ஆமா, தேவாவுக்கும் அன்னைக்கிளிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பத்திரிக்கை வரைக்கும் அந்த நியூஸ் போகணும். என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? தேவாவுக்கும் அன்னைக்கிளிக்குமா? ஆமா, இப்போ அன்னைக்கிளி தேவா வீட்டுல தான் இருக்கா. நாங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம், நல்ல நண்பர்களா இருந்தோம், ஏன் இந்த வயசுல நாங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படி இப்படின்னு ரெண்டு பேட்ல போடுற மாதிரி. உனக்கு இதெல்லாம் தெரியவா செய்யாது? இதெல்லாம் நீ பாயும் புள்ளியாச்ச. ஒண்ணுமே இல்லாத பொண்ணு தெரிக்கும் தேன்மணிக்குமே அப்படி ஒரு சீடி உருவாக்குன. அதனாலதான் அவங்க ரெண்டு சேர்ந்தாங்க. அதே மாதிரி பண்ணி போடு. இதனால என்ன ஆகும்? என்ன ஆகுமா? எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாவான். புரியல. தேவாவுக்கும் அன்னைக்கிளிக்கும் கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கையில போடு. பத்திரிக்கை அடி. அப்போ பாரு, செல்வா, அவன் பெத்த மோவன் கிஷோரி, இதெல்லாம் ஒரு பக்கம், பொண்ணு தர விக்கி, இவனுக்கெல்லாம் ஒரு பக்கம் சண்டை போட்டு நாறுவானுங்க. குடும்பம் ரெண்டா பிரியும். அது மட்டும் இல்ல, அவமானத்துல தலை குனிஞ்சிருவானுங்க. செல்வா சும்மா இருப்பாளா? அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் வெறும் கிரிமினல் ஆயிரு. அவன் அதுக்கு அடுத்த வேலையை பார்ப்பான். கிஷோரி எல்லாத்துக்கும் மேல வந்து அயோக்கிய பைய. அவன் அவமானம் சும்மா இருப்பானா? ஒரு கலெக்டரோட தாய் கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒட்டுமொத்த பயிலும் தலை குனிவானுங்க. அன்னைக்கு நம்மள விட்ட வைக்கும். விட்டு வைக்க என்ன இருக்குது? நாம தான் பத்திரிக்கை வரைக்கும் கொண்டு போயிருவோமே. அப்புறம் இல்லன்னு மறுப்பு தெரிவிச்சா பிள்ளைங்க எல்லாம் கொண்டு சொல்லி எங்களை மாட்டிட்டாங்க, அதனால நாங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம், நாமளே பத்திரிக்கையில போட்டு விடுவோம். இதெல்லாம் பண்ணுனா குடும்பம் ரெண்டா உடையும். அப்புறம் பாரு, நீ நினைச்சது நடக்கும். அவன் பித்து பிடிச்சு அலைவான். புரிஞ்சு போச்சு. அந்த சந்தர்ப்பத்துல அன்னைக்கிளிய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கிளிய கடைசியா என் காலில் விழ வைப்பேன். அவ என்கிட்ட விட்டுன்னு கதறணும். அவளை இன்னும் அசிங்கப்படுத்தணும். அவ அப்படியே என் காலில் விழுந்து கதறணும். இதை விட பயங்கரம் அசிங்கப்படுத்து. உன்னால எவ்வளவு முடியுமா பண்ணு. அவ கடைசியில என் காலில் வந்து விழணும். என் காலில் கத்தி கதறனவா அன்னைக்குத்தான் இந்த நல்ல சிவன் பிறந்த பிரதிபலன் அடைவான். அடைவடா அடைவ. நீ எப்படி அடைய போறன்னு மட்டும் பாரு. எங்க கொளுத்தி போடணுமோ அங்க நான் கொளுத்தி போடுறேன். இதுக்கப்புறமும் நீ இவனை விட்டு வைக்க போற? இதுக்கப்புறமும் நீ அவங்கள விட்டு வைக்க போற? ஆதிரவுக்கு உன் நிம்மதியும் உன் பொண்ணு தர நிம்மதியும் கெடணும். உன் புருஷன் தலை குனியணும். நீங்க ரெண்டு பேரும் பிரியணும். என் புருஷனுக்கு அந்த நல்ல சிவனுக்கு அன்னைக்கிளி அவன் காலில் வந்து விழுந்து என்னை எடுத்துக்காடு சொல்லணும். இதுக்கப்புறம் அந்த ரெண்டு உசுர பூமியில வாழணும். எவ்வளவு திமிரே! இதுக்கப்புறம் அவனை விடணுமா? எங்க மாமியாருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறானுலமா? நீங்க தைரியமா போங்க. இங்க பாருங்க, உங்க உதவி எங்களுக்கு நிறைய தேவைப்படும். என்ன வேணாலும் பண்ணதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க பண்ணுனா தான் முடியும். நான் வேலையை முடிச்சிருவேன். ஆனா பினிஷ் பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, வேலையை முடிப்பேன். உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்களே மேட்ச் பண்ணிடுவீங்க. சீக்கிரம் கதையை முடிக்க வழிய பாரு. முடிச்சிருந்தேன். கொதிக்குது. யாருக்கு யாரு கருத்து பண்ணிருக்கிறது? தேவசாரி இப்பேற்பட்டவரே எப்படிலாம் அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான போட்டிருக்கானுங்க. மாமியார அசிங்கப்படுத்த போறாங்களா? நாம நினைக்கிற மாதிரி நல்ல சிவனை அவ்வளவு லேஸ்ல எல்லாம் போட்டு தள்ள முடியாது. போலீஸ் கேஸ்ன்னு 25 வருஷம் இழுத்து அடிச்சிருவானுங்க நம்மள. ஏன்னா அவன் சாதாரண ஆளு கிடையாது. அரசியல் புள்ளி, தொழிலதிபர். எல்லாரும் சேர்ந்து போராடினானுங்க. நம்ம காலத்துக்கு உள்ளதா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நமக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. அது மட்டும் இல்ல, நாம புருஷனுங்களுக்கு வேலை இருக்காம போயிடும். கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இல்ல, என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. விடிஞ்சா நாளைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியல. புரியுது டானியலே. விடிஞ்சா பத்திரிக்கையில நியூஸ் வரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும். முத யோசிக்கிறேன் விடு. இங்க பாரு, அப்படிலாம் ஒருத்தனை போட்டு தள்ளலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நாமளே நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. குற்றம் உணர்ச்சி நம்ம செத்துருவோம். அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் சரி, நம்மளால சில விஷயங்களை செய்ய முடியாது. அதுக்காக நாளைக்கு நம்ம அவமானப்பட சொல்றியா? நாளைக்கு ரெண்டு குடும்பம் சண்டை போட்டு நாள சொல்றியா? அவ்வளவுதான், எல்லார் வாழ்க்கையும் நாசமா போயிடும். பொன்தர விக்கி கிஷோர்னு எல்லாரும் சண்டை போட்டு நாறுவானுங்க. கிஷோர் கரெக்ட். அவனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இது. செல்வம் மாமா, புருஷ மாட்டுக்கு ஆய சண்டை இருக்கும். அதுக்காக இப்பேற்பட்ட அசிங்கத்தை அவரால எப்படி காது கொடுத்து கேட்க முடியும்? இல்ல, இதெல்லாம் நடந்ததுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே நம்ம எல்லாருக்கும் போச்சுதே. நம்ம குடும்பத்தோட அழிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட பிளான போட்டிருக்காங்க பார்த்தல. மொழி, நானே வேலையை முடிச்சிடுறேன். டேய், உனக்கு எதிர்காலம் இருக்கு. உன்னை நம்பி ஒரு பிள்ளை இருக்கா. நான் சொல்றத மட்டும் கேளு.
படி பண்ணுவோம், அப்போதான் நல்லது. நான் சொல்ற பிளானை மட்டும் கேட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஆதரா கண்ணுப்பட எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கிற மாதிரியும் என் புருஷன் கூட இனி நான் சேர்ந்து வாழவே முடியாது, அதனால டாக்டர்கிட்ட நான் பேசுற மாதிரி சில செட்டிங்க நான் பண்றேன். அதை ஆதிரா பாப்பா. அவ கண்டிப்பா பிளானை மாத்துவா. ஏன்னா அவளுக்கு தேவை இப்ப என் புருஷன் மட்டும்தான். அவளை பொறுத்த வரைக்கும் நானும் என் புருஷனும் வாழக்கூடாது, பொண்ணு தெரியா வாடையணும். அதனால அவளுக்கு நான் ரூட்டு போட்டு கொடுத்துட்டு நான் வரேன். ரூட்டு போட்டு கொடுத்தா கண்டிப்பா நல்ல செஞ்ச பிளான் அவ செய்ய மாட்டா. நல்லசிவனால இத போய் பத்திரிக்கையில சொல்ல முடியாது. இதெல்லாம் பண்றது ஆதிரா தான். அதனால ஆதிராவை நம்ம தசை திருப்பிட்டு வரேன். என்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கு. இது மொத பிளான். கல்யாண ஏற்பாடு ஜாம் ஜாம் நடக்கணும். இந்த கல்யாணத்துல உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்ல. நான் என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ சொல்றத கேளுங்க. நான் பண்ண போற காரியத்துல நம்ம வீட்டு ஆம்பளைங்க மாட்டவே கூடாது. அவங்க மட்டும் மாட்டினாங்க வேலை போயிரும், வாழ்க்கை போயிரும். அவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். கரெக்ட். சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்கங்கக்கான ப்ரூஃப். அதை விட சரியான ஆதாரம் வேணும். அதுக்கு சரியான ஆதாரம் வேணும்னா கல்யாணம். என் புருஷன் கல்யாண கோலத்துல மாப்பிள்ளையா வீடியோவுக்கு முன்னாடியும் போட்டோக்கு முன்னாடி நின்னுகிட்டே இருக்கணும். ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். விக்ரம், விக்கி, கிஷோர் எல்லாரும் மண்டபத்துல தான் இருக்கணும். அதான் கையில் இருக்கால அவளை மண்டபத்துல எப்பவும் பரபரப்பாவே இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண விட்டுருவோம். நீங்களும் எப்பவும் மண்டபத்துல இந்த கலந்து இஷ்டம் இல்லாத மாதிரியும், நாங்க அப்பப்ப நடக்கிற மாதிரியும், நான் அங்க இருக்கிற மாதிரியும், நீங்க அங்க இருக்கிற மாதிரியும் எல்லா செட்டிங்கும் பண்ணணும். அப்ப வேலையை முடிக்க போறது யாரு? நான் தான் முடிக்கணும். அப்ப மண்டபத்துல பரபரப்பா இருக்க போறது அழகி. அப்படின்னா உரு ஒற்றுன எவ்வளவு லாபம் தெரியுமா? எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப கல்யாணம் பண்ணு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நாம எல்லாருமே மண்டபத்துல தான் இருந்தோங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நானே மண்டபத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா காட்டினாதான் அங்க நடக்க போற சம்பவத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சரியான ஆதாரம் இருக்கும். நம்ம வீட்டுல யார் மாட்டினாலும் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். அதனால வீட்டுல இருக்க ஒருத்தர் கூட மாட்டக்கூடாது. நீங்க பரபரப்பா தமிழத்தையே நிப்பாட்டுங்க, அழகிய ஏன் இடத்துல நிப்பாட்டுங்க. வீட்டு ஆம்பளைங்களுக்கு கடுகளும் விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா அவங்க மூஞ்சி முறையை காட்டி கொடுத்துரும். கரெக்டா தாலி கட்டுற நேரம் அப்பதான் சம்பவம் நடக்கணும். எல்லாம் சரிதான். அப்ப நான் மண்டபத்துல இல்லைன்னா சந்தேகம் வரும்ல. மத்தவங்க பொண்ணு இருக்கல்ல, உங்களை மாதிரி வேஷம் போட சொல்லுங்க. அட என்னம்மா யோசிக்க பயவுல. அப்ப நான் அத்தை நீங்க மண்டபத்துல தான் இருக்கணும், இல்லனா மாட்டிக்கிடுவோம். நீங்க மீனா குட்டியத்தெல்லாம் மண்டபத்துல இருக்கணும். இவா அன்னைக்கிலியே வேஷம் போட சொல்லுங்க மீனாத்த மாதிரி. அவ அப்படி சும்மா முடிச்சிட்டு நின்னா போதும். எல்லாம் வீடியோல தானே என்ன வாய்ஸையா கேட்க போறாங்க. எல்லாருமே இங்க தான் இருந்தோம் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு ப்ரூஃப், அவ்வளவுதான். இந்த டேனியல் பையன் அவன் சும்மாவே மண்டபத்துல நிக்க மாட்டான். அவன் பரபரப்பா வெளியில வேலை பாக்குற மாதிரி அதை நான் பாத்துக்கிடுவேன். அதை அவன் முன்னாடி சமாளிச்சுக்கிடுவான். சரி வேலையை கச்சிதமா முடிக்கிறோம். டேனியலே ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சு வேற எங்கேயும் போயிடாத. உன் தயவு இல்லாம என்னால அந்த காரியத்தை முடிக்க முடியாது. கூடையே நிப்பேன், பக்கத்திலே நிப்பேன். அது போதும். எனக்கு பயமா இருக்கு. மருந்தும் கூட கையை செவுத்துல எல்லாம் வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். அந்த சும்பி போன கையை செவுத்துல வச்சிய நாம தான் வந்துட்டு போனதுக்கான அடையாளம் ஆயிரும். அப்ப கையை எதுலயுமே வைக்க கூடாதா? வைக்க கூடாது. தடையல் நிபுணர்கள் வந்து தடையத்தை ஆதாரம் பண்ணுவாங்க. அப்புறம் மாட்டிக்கிடுவோம்ல. ஒருவேளை மறந்து செவுத்துல கை வச்சிட்டோம்னா ஜெயிலுக்கு போண்டியதா? ஏ தாயே, நான் எதுலயும் கை வைக்க மாட்டேன். ஒருவேளை எதையாவது ஏற வேண்டியது இருந்துச்சுன்னா நான் கட்டே இருக்கனே, என்ன பண்ண அது பாத்துக்கலாம். சரி. கொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தல போட்டா வாய்ச்சவக்கும் பெட்ரூம்ல தான் அந்த நல்ல ஜீவன் தூங்குறான். பால்ல தூக்க மாத்திரைய போட்டு என் மொவா கொடுத்துட்டா. நீங்க வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு போலாம். பாட்டி அதுக்கு பண்ணி நீங்க தூங்குன மாதிரி நடிக்கணும். இப்ப எப்படி இழுத்து மூடிட்டு தூங்குறேன்னு மட்டும் பாரு. வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு போ. நீ மிச்ச மீதி வச்சுட்டு போனா அப்புறம் நானே உன்னை காட்டி கொடுத்துருவேன். யாரு பிள்ளைய யார் அசிங்கப்படுத்துது? ஏன் மொபைல் அவன் அசிங்கப்படுத்துவானா? அவன் இன்னும் உயிரோட இருக்கணும். பரவாயில்ல, கேஸுன்னு வந்து நம்ம எல்லாரும் தானே சேர்ந்து போவோம். தண்டனையை சரிசமா பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதனால தூக்கு தண்டனை நமக்கு கிடைக்காது. பயப்படாம செய்யுங்க. பாட்டி பயங்கரமா ஐடியா கொடுக்காவல. பாட்டி உங்க இளமையின் ரகசியம் என்ன? நான் இத்தனையோண்டு வரும்போது இருந்தே இப்படியே இருக்கிய. இப்ப நானே பாட்டி ஆயிட்டேன், நீங்க இன்னும் அப்படியே இருக்கீல.
அட பாதவத்தி மவள, உனக்கு எனக்கு மிஞ்சி போனா ஒரு 20 வயசு கூட முன்ன பொண்ணு இருக்காது. எனக்கு கல்யாணம் முடியும் போது 9 வயசு தான். ஆமா, என் மூத்தவ பிறக்கும் போதே எனக்கு வெறும் 13 வயசு தான். திருந்த மாட்டியல நீங்களா? திருந்திருந்தாதான் நல்லா இருந்திருப்போமே. சுத்தி அடியால் நிக்கானுங்க. பயப்படாதீங்க, அதுல என் முக சரி பண்ணிடுவா. நல்ல சேவை மட்டும் கத்துனா தூக்க மாத்திரை கொடுக்க சொல்லிட்டேன். அப்பாடா. இங்க பாரு, நாம வந்துட்டு போனதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லையே. சிசிடிவி கேமரா அதுலதான் சிக்கல் இருக்குது. இப்ப என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ நம்ம டெலிட் பண்ணாலும் வந்துட்டு போனது மட்டும் டெலிட் ஆயிருக்குன்னு சந்தேகம் வந்துடும். கொலைதான்னு கன்ஃபார்ம் ஆயிரும். இயற்கை மாறினாலும் சந்தேகம் வராது. அதனால சிசிடிவி கேமரா ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதுக்கு என் மவ ஒரு ஐடியா வச்சிருக்கா. என்ன பாட்டி? அதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு கலட்டி தூர அறியுங்க. எங்க வீட்டை சிசிடிவி கேமராவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு நேத்து வரைக்கும் இருந்திருக்க. இல்ல, நாங்க தான் உடச்சி எடுத்தோம்னு சொல்லிடுவா. என் மொழ சொல்லிடுவா. நீங்க பயப்படாதீங்க. போங்க, சிசிடிவி கேமரா தானே, என் மொழ சொல்லி நான் கலத்த சொல்லுறேன். அதுக்கு இப்ப தூர போட்டுருவோம். சுக்கு நூற நொறுக்கி போட்டுலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எவிடன்ஸே இல்லாம அழிக்கலாம். படிச்ச புரிய தானே, இதுக்குள்ள உங்களுக்கு புரியாது. அடிப்ப விட அனுவும் சிறந்த ஆசானி சும்மா வச்சாங்க. சரி, சிசிடிவி கேமரா ஃபுல்லா அடிச்சிடலாம். ஒருவேளை மதன் மாமா வந்துட்டாவனா? அவனை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ தைரியமா வேலையை பாரு. நாங்க கிடக்க மத்த வேலையெல்லாம் பாக்கோம். எங்களுக்கும் வேலை சொல்லி கிடக்குல்ல. ஆமாமா, கூட சேர்ந்திருக்கவல்ல. சரி, அந்த ரூம்ல தான் தூங்குதான். வா. இங்க பாரு, ஒரு சின்ன தடையும் கூட அவங்க மேல இருக்க கூடாது. கைரேகை கூட இருக்க கூடாது. கைரேகையே இல்லாம டெத்தா அது எப்படி? அதெல்லாம் முடியும். பாட்டி வெண்ணி ரெடியா? எப்போவோ ரெடி. வெண்ணி எதுக்கு? நாம ஒண்ணும் கொலைலாம் பண்ணல. இயற்கை மரணம். ஆத்தி வில்லிய பாத்திருக்க. இப்படி ஒரு வில்லிய நான் பாக்கலப்பா. மண்டபத்துல எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு. யாழினி நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். அவ என்கிட்ட நிக்கிற மாதிரியே எல்லா ஃபாவலும் பண்ணிக்கிட்டு இருப்பா. வந்த அரமணத்துல போய் திரும்பணும் தெரியுமில்ல? பொண்ணே நான் தான். நானே பார்த்தேன். புருஷனை வேற யாருக்கா விட்டு கொடுத்துருவா இவ. ஒருவேளை தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுனா, ஏன்னா தமிழத்தை ரொம்ப நடிப்பாவ. ஆமா ஆமாமா, ஓவர் நடிப்பா பாத்துக்க. அவ்வளவுதான் பொண்ணு. நான் போனதான் என் கட்ட தாலி கட்ட முடியும். இன்னத்துக்கு தமிழத்தை நடிப்ப பின்னிருக்க மாட்டாவ. பாவம், என் புருஷன் கடந்து கெஞ்சி கெஞ்சின்னு தமிழத்திட்ட கெஞ்சிட்டு கிடப்பாவ. கெஞ்சினா கூட பரவாயில்லையா, எல்லாம் மீறி பேசுவானே. அதாமத்த எனக்கும் பயமா இருக்கு. இப்ப இவ்வளவு பாஞ்சிட்டுனா போதும். உன் டைலாக் எல்லாம் சீக்கிரமா எனக்கு அவன் கதையை முடிக்கணும். உனக்கு ஏன்டா இவ்வளவு அவசரம்? பாட்டி என் உசுறு. இன்னைக்கு நான் மனுஷனா நல்லவனா வாழ்ந்தேன்னா அதுக்கு காரணம் பாட்டி. அப்பேற்பட்ட பாட்டி அவன் அசிங்கப்படுத்துவான். நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? தாய்களா, அவனை விட்டுறாதீங்க. அவன் விடிஞ்ச என் பிள்ளை அசிங்கப்படுத்திடுவான். உதவி செஞ்ச மனுஷனையும் என் பிள்ளையும் நாளைக்கு கல்யாணம் சொல்லி அசிங்கப்படுத்த போறான். அவன் இன்னும் உயிரோட இருக்கணுமா? என் தாய் சீக்கிரம் வேலையை முடிங்க தாயி. எங்களால முடிஞ்ச அத்தனை உதவி நாங்க பண்ணதும். இன்னொன்னு, ஒரு வேளை மாட்டிக்கிட்டா கூட நாங்க பண்ணோம்னு சொல்லி நாங்க போய் சரணடைவோமே தவிர உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். கால போன காலத்துல நாங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்? இல்ல எங்களை ஜெயில பிடிச்சு போட்டு என்ன பண்ண போறா அவியலும்? இங்க பாரு, ஒரு பிரச்சனை இல்ல, தைரியமா பண்ணுங்க. இப்படி ஒரு ஆள் தைரியம் கொடுக்க இருந்துச்சுன்னா சரி சரி பாட்டி, நாங்க உள்ள போறோம். மத்த வேலையெல்லாம் கரெக்டா இருக்கலாம். வெண்ணி போட்டாச்சுல்ல? இவ எதுக்கு வெண்ணி வெண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா? வெண்ணி ரெடி, சீக்கிரம் வா. இருங்கத்த வாரேன். வெண்ணி எதுக்கு? வாயில ஊத்த. நம்ம வந்துட்டு போன தடை எதுவுமே இருக்க கூடாது. வாங்க. செவுத்துல கைய வச்சிய. கை வச்சிட மாட்டேன். வச்சேன்னா தூக்கு மாட்டேக்கு போக வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? ஆமா, கை வச்சு மாட்டிக்கிறாதீங்க. அதெல்லாம் நாங்க வீட்டையே டெட்டால் போட்டு கழுவிடுவோம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டெட்டால் இல்ல, எது போட்டு கழுவினாலும் நம்ம சிக்னல் கிடைச்சிட்டுனா போச்சுது. இவன் ரொம்ப பயம் காட்டுறா. நான் இங்கே காவலுக்கு இருக்க. எந்த ரவுடி பையில உள்ள வந்துட்டோம்னா நீங்க போய் வச்சு கச்சிதமா வேலையை முடிங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான். பானம் விட்டு போனா ரோசம் இல்லாத சாமி. பாட்டி ரொம்ப சிரிக்குது, மண்ணை விட்டு போனானையா. தாய், இவனை நம்ப முடியாது. செத்து கூட மீண்டு வந்துருவான். எதுக்கு மறுபடியும் செத்துட்டானு பாருங்க. பாட்டி எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கு. யார் வேகெல்லாம் எதுலயும் பதியலப்பா. கட்டில இருக்கும்போது கூட நல்லா பார்த்துதான் ஏறினேன். பரவாயில்ல, கைப்படாமலே வேலையை முடிச்சுட்டால. இனில தேய்மொழி நம்பி அவ வீட்டுக்கு தூங்கலாம் போயிடக்கூடாதுப்பா. எவ்வளவு எவ்வளவு நேக்க வேலை பார்க்க. நான் வேற அவகிட்ட ரொம்ப சண்டை இழுப்பேன். தூக்கத்திலே போக வச்சிருவா. இனிலாம் பொண்ணு வீட்டுக்கு தூங்க போயிடக்கூடாதுப்பா. அப்பாடா. சரி சரி, வந்த தடையத்தை அழிச்சிட்டு அப்படியே சீக்கிரம் வந்த வேலையை பார்த்து மண்டபத்துக்கு ஓடுங்க. மண்ணை விட்டு போனா நாசமனா போன நல்ல ஜீவன்.
நல்ல சிவன் சத்தியமா உன நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. ஆத்தி எல்லாரும் உசினையும் எடுத்துட்டு தான் போய் சேருவான்னு பார்த்தேன். பரவாயில்ல, கச்சிதமா முடிச்சுட்டால வேலைய. யா தாயே, ஒரு சரித்திரத்தையே மாத்திட்டாலம்மா. அசால்ட்டா ஒரு வெந்நிய ஊத்தி வச்சு. அம்மா, அது செத்து கிடக்குது நல்ல சிவன் தானே. கண்ணை நம்ப முடியவில்லை, கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். தேன்மொழி இருக்கு, மறுபடியும் செக் பண்ணு. எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அது எப்படிங்க வந்தன பொட்டுன்னு போயிட்டா? போட்டது நல்ல அப்பாடா, அவனை வாக்குமூலம் கொடுத்துட்டாப்பா. கோலை சேரனோட கோலைக்கு தூண்டுனோட தண்டனை அதிகம். கைரேகை எதிரையும் பதிலிய அத்தி சாக்கவரோளே சாக்கவரோளே. அட பாதத்தி, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு பச்சை பிள்ளை மாதிரி நிக்கா. அடி தேவனுக்கு வாடி. நீங்க திட்டுவிய. அப்ப நீ பொண்ணா இருந்தது நீதானா? என்ன வேற யாரையாவது அந்த இடத்துல வச்சிருவேன்? இல்ல, எனக்கு இப்பவுமே நீங்க வேணும். இப்போவே இங்க எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, வா கதவை பூட்டிட்டு வரேன். இதுக்கமான இன்னைக்கு நான் கட்டி அணைக்கணும்னு வச்சுக்கா. ஒரு தொங்கப்படும் அடி செல்லும். சரி, இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு.